இப்போது எனக்கு 10 வயது இருக்கும். மாமரத்தின் கீழ் கயிற்று கட்டிலில் அமர்ந்து என்னுடைய பாட்டி நிட்டிங் செய்து கொண்டிருந்தாள். கோடை காலத்தின் இறுதி காலம் என்பதால் மரத்திலிருந்து வீசும் காற்றில் இளம் சூடு கலந்திருந்தது. தோட்டத்தில் சூரியகாந்தி மலர்கள் பூத்திருந்தன. குளிர்காலத்திற்கான உள்ளன் ஸ்கார்பை பாட்டி பின்னி கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். வயதானவள் என்பதால் சாதாரண வெள்ளைப்புடவை கட்டியிருந்தாள். கண் பார்வை தெளிவாக இல்லை என்றாலும் கை விரல்கள் தடுமாற்றமின்றி ஊசிகளை துரிதமாக மாற்றி மாற்றி இயக்கி கொண்டிருந்தன. தலைமுடி வெண்மையாக இருந்தது. அவளது தோள்களிலும் சுருக்கம் காணப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நடுப்பகல் வரை அருகே இருந்த மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த நான் வீடு திரும்பினேன். பகல் உணவை முடித்தவுடன் என் அம்மா கட்டிலுக்கு அடியில் வைத்திருந்த பழைய பெட்டியை வெளியே இழுத்தேன். அதனுள் பழைய புத்தகங்களும் அம்மா பயன்படுத்திய பழைய பொருட்களும் தான் நிரம்பி இருந்தன. பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் வண்ண படங்கள் நிறைந்த புத்தகத்தை தவிர வேறு ஏதும் என்னை கவரவில்லை. அந்த புத்தகத்தை மட்டும் எடுத்து புரட்டிய போது அதன் பக்கங்களுக்கு இடையே இருந்த பழைய புகைப்படம் ஒன்று என்னை கவர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த புகைப்படம் சிறிது மஞ்சள் நிறத்தில் பழுப்படைந்து காணப்பட்டது. ஒரு பெண் சுவருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் பின்புறத்திலிருந்து யாரோ ஒருவர் சுவர் மீது ஏறுவதற்காக கைகளை ஊன்றி கொண்டிருப்பது தெரிந்தது. நின்று கொண்டிருந்த பெண்ணின் பக்கத்தில் நிறைய மலர்கள் மலர்ந்திருந்தன. ஆனால் அவை என்ன மலர்கள் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். கூடவே ஒரு கொடியும் படர்ந்திருந்தது. அந்த புகைப்படத்தை கையில் எடுத்துக்கொண்டு பாட்டி என்று அழைத்தபடியே தோட்டத்திற்கு ஓடினேன். இந்த புகைப்படத்தை பார். பழைய சாமான்கள் இருந்த பெட்டியிலிருந்து இதை கண்டெடுத்தேன். இது யாருடைய படம் பாட்டி என்று கேட்டேன். பாட்டியின் பக்கத்தில் கட்டிலில் எகிரி குதித்து அமர்ந்த என்னுடைய முதுகில் பாட்டி ஓங்கி ஓர் அறை விட்டாள். பார், உன்னால ஸ்டிச்சிங்கு கரைக்கு தவறி விட்டது. இன்னொரு முறை இப்படி செய்தால் இந்த ஸ்கேர்ப்பை நீதான் முடித்து தர வேண்டியிருக்கும் என்று சொன்னான். ஸ்கேர்ப்பு பின்னுவது எப்படி என்று கற்றுத்தருவதாக கூறி அடிக்கடி பாட்டி என்னை பயமுறுத்துவதுண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் பையன்களின் வேலை அல்ல என்று சொல்லி மறுத்து விடுவேன். என்னுடைய குறும்புத்தனங்களுக்கு அது ஓர் எச்சரிக்கையாகவும் இருந்தது. ஒரு முறை அறையின் திரைச்சீலையை கிழித்து விட்டேன் என்பதற்காக பாட்டி ஊசி நீலை கொடுத்து தைக்கும்படி சொன்னாள். 2 அங்குலம் வரை நான் தைத்த பின்னர் அம்மா அதை வாங்கி சென்று மீண்டும் சரியாக தைத்து கொடுத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என் கையில் இருந்த புகைப்படத்தை பாட்டி வாங்கி கொண்டாள். நீண்ட நேரம் இருவருமாக சேர்ந்து அந்த புகைப்படத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த பெண்ணுக்கு கூந்தல் நீளமாக இருந்தது. கை நிறைய வளையல்களை அணிந்திருந்தாள். அவளது தோற்றம் முழு சுதந்திரத்துடன் எங்கு வேண்டுமானாலும் செல்ல அனுமதி வாங்கியதைப் போல இருந்தது. அவள் நிற்கும் விதமும் விரிந்த கைகளும் அவளது முகத்தில் ஒருவித மர்மமான சிரிப்பை வெளிப்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். புகைப்படத்தில் இருப்பது யார் என்று நான் கேட்டேன். ஒரு சிறு பெண், பாட்டி சொன்னாள். அதை உன்னால் சொல்ல முடியாதா என்று கேட்டேன். ஆமாம், ஆனால் அந்த பெண் யார் என்று உனக்கு தெரியுமா? ஆமாம், அவள் யாரென்று எனக்கு தெரியும் என்று சொன்னால் பாட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவள் ஒரு முரட்டுத்தனமான பெண். அவளை பற்றி வேறு எதையும் உன்னிடம் சொல்ல மாட்டேன். அந்த புகைப்படம் பற்றி வேண்டுமானால் சொல்கிறேன். இந்த புகைப்படம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு உன்னுடைய தாத்தா வீட்டில் எடுத்ததாகும். அந்த தோட்டத்து சுவருக்கு பின்னால் உள்ள பாதை நகரத்துக்கு செல்லும் பாதையாகும் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த கைகள் யாருடையது? நான் கேட்டேன். சுவருக்கு பின்னால் இருந்து உள்ளே வர முயற்சிக்கும் அந்த கைகள் என்று சொன்னேன். பாட்டி புகைப்படத்தை வெகு அருகாமையில் வைத்து ஓர கண்ணால் பார்த்தாள். பின்னர் தலையை அசைத்தாள். முதன்முறையாக நானும் இப்போதுதான் பார்க்கிறேன் என்று சொன்னான். அநேகமாக அந்த கைகள் வேலைக்கார சிறுவனுடையதாக இருக்கலாம்.
அல்லது உன்னுடைய தாத்தாவின் கைகளாக இருக்கலாம் என்று சொன்னாள். தாத்தாவின் கைகள் போல் தெரியவில்லையே. நான் சொன்னேன் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகவும் மெலிந்ததல்லவா காணப்படுகிறது என்று சொன்னேன். ஆமாம், இது 60 ஆண்டுகளுக்கு முந்தியது அல்லவா என்று அவளும் பதில் சொன்னாள். இந்த புகைப்படம் எடுத்த பின்னால் அவன் அந்த சுவர் மீது ஏறி இருப்பானோ என்று கேட்டேன். இல்லை, யாராலும் அதன் மீது ஏற முடியாது. என்னால் சரியாக நினைவுபடுத்த முடியவில்லை என்று சொன்னாள். இருந்தாலும் சரியாகவே நினைவுபடுத்தி கூறுகிறாய் பாட்டி என்று சொன்னேன். ஆமாம், எனக்கு நினைவிருக்கிறது. இந்த புகைப்படத்தில் இல்லாததும் நினைவுக்கு வருகிறது. அதுபோர் இளவேனில் காலம். சுற்றிலும் குளுமையான காற்று வீசிக் கொண்டிருந்தது. இப்போது வீசும் வெப்ப காற்றை போல இல்லை. அந்த பெண்ணின் காலடியில் பூத்து கிடக்கும் மலர்கள் மெரிகோல்ட் மலர்கள். அந்த கொடி போகன்வில்லா கொடி. ஊதா நிறத்தில் மலர்கள் பூக்கக்கூடியவை. அந்த புகைப்படத்தில் அதன் நிறங்களை உன்னால் கண்டறிய முடியாது. இப்போது கூட இளந்தென்றலையோ மலர்களின் வாசனையையோ உன்னால் உணர முடியாது என்று சொன்னான். அந்த பெண் யார்? நான் கேட்டேன். அவளை பற்றி சொல்லுங்கள் பாட்டி என்று கேட்டேன். அவள் ஒரு மூர்க்கத்தனமான பெண் என்றாள் பாட்டி. அவள் அணிந்து கொண்டிருக்கும் அந்த அழகான உடையை பெற அவள் எவ்வளவு பிடிவாதம் பிடித்தாள் என்பது உனக்கு தெரியாது என்று சொன்னார். அவள் அணிந்து கொண்டிருப்பது பிரமாதமான உடைகள் என்பது மட்டும் தெரிகிறது. நான் சொன்னேன். ஆமாம், பெரும்பாலான நேரங்களில் அவள் நல்ல உடை அணிவதே அபூர்வம். சேறு கலந்த குளத்தில் நீச்சலடிக்க செல்வாள். அங்கு நிறைய போக்குரி சிறுவர்கள் இருப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் அவளை கேலி செய்ய பயப்படுவார்கள். ஏனென்றால் தலைமுடியை இழுத்து அடிப்பாள், உடலில் நகத்தால் கீறி விடுவாள். பார்க்கும் போதே அவளது முரட்டுத்தனம் தெரிகிறது என்றேன். அவளது மர்மமான சிரிப்பை பற்றி சொல்லும் போது நினைத்தேன், எது வேண்டுமானாலும் எந்த சமயத்திலும் நடக்கலாம் என்றே தோன்றுகிறது. அப்படிதான் நடந்தது, பாட்டி சொன்னாள். அதன் பிறகு அந்த உடைகளை அணிய அவளது அம்மா விடவில்லை. அந்த உடையுடனேயே நீச்சல் அடிக்க சென்றவள் அந்த சேற்றிலேயே 1/2 மணி நேரம் விழுந்து கிடந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. பாட்டியும் சிரித்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். யார் அந்த பெண்? நான் கேட்டேன். அவள் யார் என்று நீ கட்டாயம் சொல்லியாக வேண்டும் என்று சொன்னேன். இல்லை, என்னால் முடியாது. நிச்சயமாக உன்னிடம் சொல்ல மாட்டேன் என்று சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த புகைப்படத்தில் உள்ள பெண் பாட்டிதான் என்று எனக்கு தெரியும். ஆனால் உண்மையை வரவழைக்க வேண்டும் என்பதற்காக தெரியாதது போல நடித்தேன். பாட்டி சிரிக்கும் போது புகைப்படத்தில் அந்த பெண் சிரித்து கொண்டிருப்பது போலவே இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் பாட்டிக்கு இப்போது பற்கள் அவ்வளவாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சொல்லு பாட்டி, யார் இந்த பெண்? சொல்லுங்கள் என்றேன். மாட்டேன் என்று தலையசைத்த பாட்டி தொடர்ந்து பின்னல் வேலையில் ஈடுபட்டாள். என் கையில் இருந்த புகைப்படத்தை பார்த்தபடியே பாட்டியை மீண்டும் உற்று பார்த்தேன். புகைப்படத்தில் உள்ள பெண்ணுக்கும் இந்த பாட்டியின் தோற்றத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதா என்று பார்த்தேன். மஞ்சள் நிற வண்ணத்து பூச்சி ஒன்று பறந்து வந்து பாட்டியின் கைகளில் இருந்த நீட்டிங் ஊசியின் ஒரு முனையின் மீது அமர்ந்தது. ஒரு வினாடி நீட்டிங் செய்வதை பாட்டி நிறுத்த நான் அந்த வண்ணத்து பூச்சியை பிடிக்க முயற்சித்தேன். மீண்டும் பறக்க தொடங்கிய அந்த வண்ணத்து பூச்சி சூரியகாந்தி மலர் மீது சென்று அமர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தலையை குனிந்தபடியே பாட்டி முணுமுணுப்பது கேட்டது. எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. சுவரின் அப்பால் தெரியும் அந்த கைகள் யாருடையவையாக இருக்கும்? கோடை காலத்தின் பகல் பொழுதில் அவளது கைவிரல்கள் தொடர்ந்து நிசப்தமாக நிட்டிங் ஊசிகளை இயக்கி கொண்டிருந்தது என்றான்.